உனக்கு மேரேஜுக்கு முன்னாடி இருந்த லைஃப் பிடிச்சிருந்ததா இல்லை மேரேஜுக்கு அப்புறம் இருக்கிற லைஃப் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து என் மேரேஜ் லைஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட லவ், அப்புறம் எங்கள் குட்டி ஃபேமிலியோட ஹாப்பினஸ், இதெல்லாமே சேர்ந்து வந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மேரேஜ் லைஃப் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே வந்து லக்கியாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் எனக்கு மேரேஜ் லைஃப்பில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கும் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். ஆல்மோஸ்ட் வந்து 300 கிலோமீட்டர் இருக்கும். பெங்களூர் டு சென்னை ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக 6லேருந்து 7 ஹவர்ஸ் ஆகும். அதனால தான் நாங்கள் மெயினாக காரே வாங்கியிருந்தோம். எனக்கு வந்து டெய்லிலாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே டேரா போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது போயிட்டு நல்லா சில் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால வந்து போக முடியாது. நீங்களும் இப்படி வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் தான் என்னோட மேரேஜ் லைஃப்பில் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.